வந்து ரொம்ப கடுமையா மாறிட்டு வர மாதிரி இருக்கே. அதுக்கான காரணம் பயம். கடுமை என்கிற வார்த்தையை தாண்டி கீழ்த்தரமாக மாறிக்கொண்டிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பிரதமர் என்கிற பதவி, அதற்கான மாண்புகளை தாண்டி ஒரு 73 வயது முதியவர், அந்த வயசுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல, அந்த மெச்சூரிட்டிலிருந்து கூட பேச மாட்டேங்கிறார். தனக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே தன் மகன்களைப் போல அல்லது பேரன்களைப் போல வயசுல இருக்கக்கூடியவங்களை தவறாக வழிநடத்துவாங்களா? குடும்பத்தினோட தலைவராக இருக்கக்கூடியவங்க. அப்போ இந்துக்களோட சொத்துக்களை பிடுங்கி காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி வட இந்தியாவில் கலவரத்தை தூண்டி அதில் பாதிக்கப்பட போதையா ரெண்டு பக்கமும் தானே. அப்போ இந்த மாதிரியான கருத்துக்களை ஒரு வயதில் முதியவர், இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடியவர் ஒரு பொறுப்பு இல்லாம கீழ்த்தரமா இப்படி பேசுறது அவரோட மெச்சூரிட்டி காமிக்கும். அப்படிதான் நாங்க பாக்குறோம். அந்த அடிப்படையில் அவங்க பயத்தினுடைய உச்சத்தில் இருக்காங்க, பயத்தினுடைய இருக்காங்க. ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் எனக்கு பதவி இல்ல, 22 வருஷம் பதவியில் இருந்திருக்கேன். நான் 2002 இருந்து 2024 வரைக்கும் நான் சிஎம் இருந்திருக்கேன், பிஎம் இருந்திருக்கேன். எனக்கு ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் எனக்கு பதவி இல்லைன்னு தெரிஞ்சு அவருக்கு தூக்கம் வராது. இப்போ தூக்கம் வரல அவருக்கு. அதனால என்னத்தை சொல்லி மக்களுடைய பிளவை ஏற்படுத்தி இதன் மூலமாக ஓட்டு வாங்கலான்னு சில்லறைத்தனமா கீழ்த்தரமா செயல்படுறாங்க.